ஏப்ரல் 24 வியாழக்கிழமை. எழுந்திருப்பார்கள், எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:52. கர்த்தருடைய வருகையின் நாள் மாபெரும் சந்திப்பின் நாளாயிருக்கிறது. கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் சந்திப்போம். கர்த்தருக்குள் மரித்த நம்முடைய அருமையானவர்களையும் அந்நாளில் மகிழ்ச்சியுடன் காணுவோம். அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். சாவுக்கு ஏதுவாய் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் சாவாமையை தரித்துக் கொண்டு எழுந்திருப்பார்கள். மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். நாம் அதிகாலையில் எழ வேண்டுமானால் அலாரம் கடிகாரத்தில் உரிய நேரத்தில் மணியடிக்க ஏற்பாடு செய்துவிட்டு தூங்க செல்லுகிறோம். அலாரம் ஒலிக்கும் போது எழுந்து நம் வேலையை தொடர முற்படுவோம். அதைப் போலவே உயிரற்ற நிலையில் பூமியில் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பார்கள். அது என்ன சத்தம்? அதுதான் பிரதான தூதனுடைய எக்கால சத்தம். கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து முழங்குகிற சத்தம். பூமியின் தூள்களிலே துயில் கொள்ளுகிறவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சியோடு எழுந்திருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய, அதாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யோவான் 5:28. கடைசி நாளில் கர்த்தர் நம்மை எழுப்புவார். யோவான் 6:44. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25 என்று இயேசு கிறிஸ்து வாக்களித்திருக்கிறாரே. மரித்தவர்கள் எங்கே என்ற கேள்வியை நாம் எழுப்பும்போது, மரித்தவர்கள் பூமியில் உறங்கிய நிலையில் உள்ளார்கள் என்ற விடையை வேத விளக்கத்தின் மூலமாக பார்க்கிறோம். இயேசு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும்போது தூக்கத்திலிருந்து எழுப்புகிறவர்களைப் போலத்தான் எழுப்பினார். எவ்வீருவின் மகள் மரித்தபோது அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்லி, சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொல்லி உயிரோடு எழுப்பிவிட்டார். அவருடைய சத்தம் மரித்தோரை உயிர்ப்பித்தது. நாம் உறங்கி விழிக்கும் போது பழைய சரீரத்தோடு எழுந்திருக்கப் போவதில்லை, புதிய சரீரத்தோடு எழுந்திருப்போம். அது மகிமையின் சரீரம். வேதம் சொல்கிறது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். 1 கொரிந்தியர் 15:52. மரணத்தில் உறங்கிய நிலையில் இருப்பவர்கள் ஜெயங்கொண்டு எழுந்திருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு ஜீவாதிபதி வேண்டும். இயேசுவே அந்த ஜீவாதிபதி. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:15. தேவ பிள்ளைகளே, அந்த ஜீவாதிபதியின் ஜீவன் எப்போதும் உங்களுக்குள் இருக்கட்டும். அவருடைய ஆவி உங்களில் தங்கியிருக்கும் போது நிச்சயமாகவே அந்த ஜீவனின் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11.